நைன்டிஸோட பழைய நினைவுகளை கொஞ்சம் பறக்க விடலாமா? கவர் இல்லாத மிட்டாய்களை பாட்டில்ல இருந்து எடுத்து சாப்பிட்ட கடைசி தலைமுறை. கிரைண்டரில் மாவு அரைக்காம ஆட்டுக்கல்லில் மாவு அரைச்சு சாப்பிட்ட ஆரோக்கியமான தலைமுறை. செருப்பு இல்லாமல் கால் கடுக்க ஸ்கூலுக்கு நடந்து போன கடைசி தலைமுறை. டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண அழகான தலைமுறை. 5 காசு 10 காசுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சைக்கிளில் வாடகைக்கு எடுத்து ஊரெல்லாம் சுற்றின அன்பான தலைமுறை. முதல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணி நண்பர்கள்கிட்ட பேசின அறிவான தலைமுறை. நாங்கள் வளரும்போது டெக்னாலஜியும் எங்கள் கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரோ, டியூட், அங்கிள், ஆண்டின்னு அண்ணியம்மா கூப்பிட்டவங்க இல்லை நாங்கள். அத்தை, மாமன், மச்சான்னு உரிமையோடு பழகினவங்க. இப்போ போல் கிரவுண்டுலாம் அப்போ கிடையாது. தெரு தான் எங்கள் கிரவுண்டு. வெயில் மழை பார்க்காம மண்ணில் காலை வச்சு உருண்டு புரண்ட தலைமுறை. எல்லார் வீட்டில் இருந்தும் ஒரு பொருள் கொண்டு வந்து விறகு வச்சு கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்ட அழகான தலைமுறை. சக்திமானையும் மைடியர் பூதத்தையும் மறந்து பார்த்த அழகு தலைமுறை. பண்டிகை காலத்துல சொந்த பந்தங்களோட கொண்டாடி வீட்டிலேயே இருக்க பெரிய ஆண்டனால இருந்து வர கேபிள் வச்சு படம் பார்த்த அற்புதமான தலைமுறை. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு மாங்காயும் நெல்லிக்காயும் திருடி தின்ன தலைமுறை. உலகத்தோட பெரிய மாற்றங்களை விட்னஸ் பண்ண தலைமுறையும் நாங்கள் தான். நாங்கள் ஒன்றுமே இல்லாத காலத்தில் கூட வீட்டுக்கு வெளியே ரோட் லைட்லையும் கொசுக்கடியிலையும் படித்தோம். இன்றைக்கி ஏசி ரூமில் ஐடி கம்பெனிஸில் வேலையும் பண்ணுறோம். எங்களால் ஒன்றுமே இல்லாமலும் இருக்க முடியும். எல்லாம் இருக்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியும். இனிமேலாவது 90ஸ்னால் கிரிஞ்ச் பண்ணுறவங்க, பூமர் அங்கிள், கல்யாணம் ஆகாதவங்கன்னு டீஸ் பண்ணுறதை விட்டுட்டு உணர்வுகளையும் உறவுகளையும் உணர்ந்து வாழ்ந்தவங்க நாங்கள். நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன், நானும் ஒரு 90s கிட்னு.